என் பேர் ஷீபா. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா தான் என்னை படிக்க வச்சாரு. நான் இன்னைக்கு வசதியாக வாழ்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எந்த பொண்ணும் அப்பா பேச்சை கேட்கறது இல்லை, ஏன் மதிக்கிறது கூட இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. நானும் அப்படி தான் நடந்தேன். எங்கள் அப்பா பேச்சை கேட்காம போனதுனால தான் என் லைஃப் தடம் மாறி போச்சு. என்னோட ஸ்டோரி தான் இது. ஷிபா, நீ படித்து முடிச்சு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டம்மா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அம்மா இறந்ததும் நானும் இறந்துருக்கணும். உன் அழுகின் குரல் சத்தம் தான் என்னை இது வரைக்கும் வாழ வைக்கிறதுமா. நீ வளர வளர தான் என் பிஸ்னஸும் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுமா. அதுக்கப்புறம் தான் காரு, வீடு, பங்களா எல்லாம் இப்போ கூட 10 ஏக்கர் ஆசிரமத்துக்காக வாங்கியிருக்கேன். அங்கே தான்மா போகிறேன். ஆமாம், இந்த இடம் 10 ஏக்கர்மா. உன் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த பையன் கார் டிரைவர், அதனால வேலை கட்டுந்தான். சின்னம்மா வணக்கம் பண்ணிக்கடா. நம்பிக்கையாக இருக்கணும். அம்மா, இவன் நம்பிக்கையான பையம்மா. இவனை நம்பி எதையும் நீ ஒப்படைக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சுற்றி பார்க்கலாமா? இதெல்லாம் உன் பேரில் தான் இருக்குது. 10 ஏக்கர்மா. இது மாற்றுத்திறனாளிகளுக்காக வாங்கின இடமா. எல்லாம் நீதாம்மா அதை பார்த்துக்கணும். ஓகேப்பா. டிரைவர், இதை பிடிங்க. ஓகே மேடம். நீ ஃபுல்லாக கார் ஓட்டினா கூட 500 ரூபா தான் சம்பளம். இந்த பர்ஸ் அடித்தா லைஃப் செட்டில். டிரைவர், நாளைக்கு இந்த இடத்துல தான் பூமி பூஜை போட போகிறோம். கூட இருந்து நீ பார்த்துக்கோ. ஏமாத்திட்டு போயிட்டான். அப்பா நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னாரு, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. ஏய் சிபா, எங்க கிளம்பிட்டா? வெளியே போறேன். வர உன் போக்க சரியில்லை. இங்க பாரு, இது இனம் புரியாத வயசு, தடுமாறுற மனசு, எதையும் எனக்கு புதுசு. உள்ள போ. பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். என்ன சொல்ல வர? நான் சொல்றது உங்களுக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் உன்னை லவ் பண்றது உன் பணத்துக்காகியும் உன் அழகுக்காக தான். அவன் உயிருக்கு உயிரா லவ் பண்றான். என்னது உயிருக்கு உயிரா லவ் பண்ணுறேன்னு என்கிட்டயே சொல்கிறியா? அவன் சொல்கிறதெல்லாம் நடிப்பு. நான் உன் மேலே வச்சுருக்க ஒரு துடிப்பு. அவன் இது வரைக்கும் படிக்கல பட்ட படிப்பு. அவன் நம்பி போகாத. சொன்னா கேளு. அவன் என் மேலே பாசமாக இருக்கான். இன்னமும் நீ குழந்தையாவே இருக்க. பாசமா? அவன் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான் பாசம். அவன் பேசுவதெல்லாம் போய் வேஷம். அவனை நம்பி போகாத மோசம். இங்கே பாரு, இந்த அப்பன் பேச்சு கேளு. நீ எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக இருக்கு. அவன் ஒரு ப்ளே பாய், புரியுதா? அப்பா, இந்த ஓல்டு டயலாக்லாம் பேசிட்டு இருக்காத. ஏன் லைஃப் எனக்கு தெரியும். ஏய் சிபா, எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? எனக்கு எல்லாம் ஓகே தான். நான் எதுக்காக அப்படி கேட்டேன்னா, லவ் பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்கும். ஆமாம், பிடிக்கும் தான். எப்பயுமே எல்லா விஷயத்துமே நீ டவுட்டாகவே கேட்டுட்ருக்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வா. நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணலாம். அதோ பாரு, எவ்வளோ அன்பாக இருக்குதுங்க. லவர்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியே. அந்த புறா போல் நாமளும் இருக்கலாமா? உனக்கு ரொம்ப ஆசை தான். சிப்போடா. ஏய், இப்படிலாம் பேசுறதுல விஜய்.
சீபா நில்லு, எங்கே போய்ட்டு வர? ஏன் எங்கே போனால் இவனுக்கு என்ன? இவன் கேட்குறான். ஏய், நீ என் தாய்மாமா உறவிடி, எனக்கு கிடைச்ச வரவு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கினா நான் செத்துருவேன். என்னது செத்துருவியா? நான் பாசமாக இருப்பேன், நேசமாக இருப்பேன். இந்த முறமாமன் தாண்டி என்னைக்கும் உன் தாய்மாமன். தாய் மாமன்னா தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்களா? என்னை விட்டு யார் கூட சுத்திட்டு இருக்க? அவனை பற்றி நான் விசாரிச்சிட்டேன். நீ பண்ணுறது சரியில்லை. அப்பம் பேச்சே மதிக்காம தூக்கி போட்டேன், வந்துட்டான் பய. ஷிபா, என்ன ஆச்சு? ஏன் சோகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எங்கள் மாமா டார்ச்சர் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அட அவ்வளோதானே, இதுக்கெல்லாம் போய் இப்படி இருப்பாங்களா? உனக்காக நான் உசிரியே தருவேன். உனக்கு எதாவது பிரச்சனைன்னா அவன் உசிரியும் எடுப்பேன். நீ ஜாலியாக இருண்ணே, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆ உனக்காக நான் உசிரியே தருவேன். உனக்கு எதாவது பிரச்சனைன்னா அவன் உசிரியும் எடுப்பேன். நீ ஜாலியா இருண்ணே, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆ என்னாச்சு இவன்? ஏன் ஃபோனே எடுக்க மாட்டான்? நாளைக்கு நேரில் போய் பார்த்துடலாமா? என்னாச்சுடா உனக்கு? முன்ன மாதிரி வரமாட்ற, பேச மாட்ற, ஃபோனு கூட எடுக்க மாட்ற, என்னாச்சு உனக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, டார்ச்சர் பண்ணாத போ. என்ன மறந்துடு, இனிமே கால் பண்ணாத. சிபா, என்ன பண்ற? விடுங்கப்பா, உங்க பேச்ச கேட்காம போயிட்டேன்ல. ஏமா இப்படி இந்த முடிவுக்கு வந்த? நான் அன்னைக்கே சொன்ன கேட்டியாம்மா? ஏமா இந்த முடிவுக்கு போன? நான் அப்பா இருக்கிறேம்மா. ஆமா